உங்கள் அனைவருக்கும் ஜீவனது எழுப்புதல் சபையின் சார்பாக இனிய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். வேதாகமத்துல ஒரு வசனம் இருக்குங்க. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்ம சின்ன வயசுல இருந்து நிறைய பேர் கூட பேசி இருப்போம், பழகி இருப்போம், பார்த்திருப்போம். இவங்க இல்லைன்னா நான் இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு நிறைய பேர் கூட டிராவல் பண்ணிருப்போம். ஆனா இப்போ திரும்பி பார்த்தோம் அப்படின்னா அவங்க எல்லாம் நம்ம கூட இல்ல. அவங்க எல்லாம் நம்ம விட்டு தூரம் போயிட்டாங்க. யாரு நம்ம கூட இல்லைன்னா நம்ம வாழ்க்கையே இல்லைன்னு நினைச்சோமோ அவங்க எல்லாம் நம்ம கூட இல்ல. ஆனா யோசிச்சு பாருங்க, என்னைக்கோ ஒரு நாள் இயேசு சாமி உங்க கையை பிடிச்சார்ல, அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார். வேதாகமத்துல சொன்னது போல இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஆமாங்க, அந்த இம்மானுவேல் இன்றைக்கு உங்க கூட தான் இருக்கிறாரு. என்னங்க, என் கூட யாருமே இல்ல, நான் ரொம்ப தனிமையா இருக்கிறேன், என்ன கேர் பண்றதுக்கு யாரும் இல்ல, என்ன விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்ல, என்னை பத்தி அக்கறை எடுத்துக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி நீங்க பல சமயங்கள்ல தனிமையா உணர்றீங்களா? ஆனா நீங்க தனிமையா இல்லைங்க, உங்க கூட ஒரு மிகப்பெரிய அசாதாரணமான சக்தி ஒருத்தர் இருக்கிறாங்க. அவர் யாருன்னா அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்க கூட இருக்கிறாருன்னு சொல்லி எப்பவோ ப்ராமிஸ் பண்ணிட்டாரு. நீங்க உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எதனா ஒரு ப்ராமிஸ் பண்ணீங்கன்னா அந்த ப்ராமிஸ முடிக்கிற வரைக்கும் ஓய மாட்டீங்கல்ல. ஏன்னா அவங்களுக்கு நம்ம ப்ராமிஸ் பண்ணிருக்கோமே அப்படின்னு நீங்க நினைப்பீங்கல்ல. இந்த உலகத்தையே படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. என்ன தெரியுமா? நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிடுகிற தேவன் இல்லைங்க. உங்களை கைவிடவே மாட்டார், உங்க கூடவே இருப்பாரு. சோ இதுக்கு முன்னாடி நீங்க எதுக்குன்னா பயந்து இருக்கிறீங்களா? எதுக்குன்னா திகைத்து கொண்டிருக்கிறீங்களா? ஏதோ ஒரு ஆசீர்வாதத்திற்காக காத்து கொண்டிருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, அந்த இம்மானுவேல் உங்களுடைய வீட்டில் உங்களுக்காக வந்து பிறப்பார். அவர் வந்து பிறக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சமாதானமும் சந்தோஷமும் ஆசீர்வாதமும் நிறைவாய் வந்து தங்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.